வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும்போது நூல் அறுந்து போகும். அதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறதாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு 2 டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது புதுசாக நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அதனால நான் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த டென்ஷனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நூல் அறுந்து போக வாய்ப்பு இருக்குங்க. சில நூல் ரொம்ப தின்னாக இருக்கும், சில நூல் திக்காக இருக்கும். அதனால கூட அந்த டென்ஷன் உங்களுக்கு டைட் ஆகிடும். அதனால நீங்கள் எந்த நூல் மாற்றினாலும் நீங்கள் அந்த டென்ஷனில் இருந்து கரெக்டாக நூல் வருதா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக வந்தாலும் அறுந்து போகுது அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே இது மாதிரி கழட்டிட்டு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏதாவது பிசுரோ இந்த நம்ம ஸ்டிச் பண்ணுற நூலோட இதுவோ ஏதாவது இருந்து மாட்டி இருந்தாலும் நூல் அடிக்கடி அறுந்து போக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை மாட்டும்போது அந்த 2க்கும் இடையில அந்த கம்பியை இங்கே பாருங்கள், நான் விரல் வைக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக உள்ளே விட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டான டைட்டு கொடுக்கும். இல்லைனா அந்த ஸ்ப்ரிங் டைட் ஆகாதுங்க. இப்போ பாருங்கள், அந்த 2க்கும் இடையில லாஸ்ட் அந்த முனையை உள்ளே விட்டுட்டு நான் இது மாதிரி டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இழுத்து பாருங்கள் ஸ்மூத்தாக வருதான்ட்டு. இப்போ இது நூலுக்கு நூல் கூட உங்களுக்கு மாறுபடுங்க. அதனால் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நான் இழுத்து பார்க்குறேன், கரெக்டாக வருது. இது மாதிரி லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு லூப் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் கரெக்டாக இருக்கணும். டென்ஷனில் மட்டும் நூல் எப்பொழுதும் கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீடிலிருந்து நூல் இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் விடக்கூடாது. நல்லா மேலே அந்த ஃபூட்ரு பாருங்கள். இப்போ நான் மேலே தூக்கி விட்டுட்டு அந்த மூக்கு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு இப்போ நீடிலில் நூலை கோர்த்து நீங்கள் அதை நல்லா வெளியில் எடுத்து விட்டுட்டு பாபின் நூல் 2யும் இது மாதிரி ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் வெளியில் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நூல் அறுந்து போகாது. ஸ்டார்டிங்லேயே இருந்ததுன்னா உருவிட்டு வந்துடும், இல்லைனா அறுந்து போக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இது மாதிரி 2யும் எடுத்து விட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீடில் மாட்டும்போது நீங்கள் கரெக்டாக அந்த வளைவு பகுதியை கரெக்டாக மாட்டிருக்கீங்களா, ஃப்ளாட்டாக இருக்கிறத உள்பக்கமாக வச்சு மாட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த ஃபூட்டரை நீங்கள் ஊசியை மாட்டினதுக்கப்புறமா நீங்கள் கையால் வீலை சுற்றி பாருங்கள், எங்கேயாவது மோதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ அந்த ஃபூட்டரை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ணி இது மாதிரி தூக்கி விட்டுட்டு லைட்டாக தள்ளி வைங்க. இப்போ பாருங்கள், நீடில் நம்ம சுற்றும் போது நீடில் எதுலேயும் மோதலை. இது மாதிரியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இது ஏதாவது நீடில் எங்கேயாவது மோதுது, கரெக்டாக நீங்கள் மாட்டலை அப்படின்னாலும் நூல் அறுந்து போக வாய்ப்பு இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிஷின்லேயே உங்களுக்கு பாபினில் நூல் கோர்க்கிற மாதிரி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில பேர் பழைய மிஷினில் இல்லாமல் இருக்கும். அவங்க நம்ம வீலில் வச்சு சுற்றுவோம். அப்படி வீலில் வச்சு சுற்றும்போது நீங்கள் கரெக்டாக சுற்றலை, டைட்டாக சுற்றலை, லூஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நூல் அறுந்து போகுங்க. சிக்கு விழுந்த மாதிரி ஒரு மாதிரி சுற்றுனீங்கனாலும் அது உங்களுக்கு அறுந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் மிஷினில் கொடுக்குற இந்த பாபின் சுற்றுறதுல தான் நீங்கள் சுற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அறுந்து போகாமல் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூல்லையும் உங்களுக்கு பழைய நூல் புது நூல் கூட காரணமாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் பாருங்கள் டேட்டை பாருங்கள், இதில் பாருங்கள் டேட், இதில் பாருங்கள் 2022 இந்த டேட்டு, இது பாருங்கள் 2006. இது பார்த்திங்கன்னா புது நூல், அது பழைய நூல். இந்த பழைய நூலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி அறுந்து போகுங்க. இதுவும் ஒரு காரணங்க. அதனால் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நூல் அறுந்து போகிறதுக்கு இல்லை, நம்ம எம்மிங் பண்ணும்போது கொஞ்சம் நீளமாக விடுவோம். அப்போ நூல் சிக்கு விழுந்துக்குது. அடிக்கடி நமக்கு சிக்கு விழுவுங்க, கண்டிப்பாக விழுகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நூலை நம்ம எம்மிங் பண்ணுற நூலை நீங்கள் கோர்த்துட்டு இது மாதிரி ஒரு மெழுகில் இது மாதிரி நல்லா இழுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றி அந்த மெழுகை நூல் ஃபுல்லாக தடவிக்கிறேன். இது மாதிரி தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிக்கே விழுகாதுங்க. இது மாதிரி நீங்கள் வச்சு நூலை மெழுகால் இது மாதிரி எடுத்துக்குங்க. அது அது மேலே ஒரு லேயர் மாதிரி விழுந்ததுனால உங்களுக்கு நம்ம தைக்கும்போது அது எங்கேயுமே சிக்காகாது. இப்போ பாருங்கள், அது நார்மல் நூல். அதை நான் கையில் போட்டு இது பண்ணுறேன் பாருங்கள், லாஸ்ட்டில் கொஞ்சம் முடிச்சாட்ட விழுந்துருச்சு. இப்போ இதை பாருங்கள், கையில் போட்டு நல்லா தேய்க்கிறேன். ஆனால் அந்த வலுவலுப்பாக அந்த மெழுகு இருக்கிறதுனால ஈஸியாக வந்துருச்சுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கிளாத்தில் எது உள்பக்கம் வெளிப்பக்கங்கிறது பிகினருக்கு கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி அந்த இடத்துல ஊசி இருக்கிற இடம் உங்களுக்கு ஷார்ப்பாக அந்த துணியை தொட்டும்போது குத்துற மாதிரி இருக்கிறது உள்பக்கமாக இருக்கும். சில துணியில் அதுவும் தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இது மாதிரி பிரிண்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்குது.
அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி லைனிங்கில் கூட 2 பக்கமும் சமமாக இருக்கும், ஒன்றும் தெரியாது நமக்கு. சில இதில் நல்லா தெரியுங்க. அந்த பின்னு வந்து உங்களுக்கு குத்தும்போது அது கீழே அந்த கிளாத் வந்து கீழே நரன்னு இருக்கும் பாருங்கள், அதுதான் பேக் சைடு. இல்லை அப்படின்னா இது மாதிரி பிரிண்ட் எங்கேயாவது இருந்ததுனாலும் உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எது பிரிண்ட் இருக்கிற இடம் வெளிப்பக்கம், பிரிண்ட் இல்லாதது உள்பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.